ஹாய் நான் உங்கள் பாவி. இன்றைக்கி மரவள்ளி கிழங்க வச்சு ஒரு ட்ரெடிஷ்னலான கேக் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு மரவள்ளி கிழங்கு மாவு எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா மாவு கன்சிஸ்டன்சி வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் வந்து கலக்கி எடுத்துக்கோங்க. சுகருக்காக வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி குட்டுவத்தெல்லாம் செட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பிளேட் வச்சு நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல, அந்த மாவை எடுத்து அந்த பிளேட்டில் வந்து ஊற்றி அதை நல்லா ஸ்ப்ரெட்டாக வச்சு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதாங்க ஃபஸ்ட் லேயர். இதே மாதிரி எல்லா லேயர்ஸுமே பண்ணி எடுத்துக்கலாம். 7 to 8 லேயர்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எதுக்கு நம்ம ஒவ்வொரு வாட்டி வந்து ஒவ்வொரு கரண்டி மாவை வீற்றி வேக வைக்கிறோம் அப்படின்னா, லாஸ்ட் அப்போ தாங்க கேக் வந்து லேயர்டாக வரும். அப்போ பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சூடு ஆறின பிறகு வந்து அதை எடுத்து சர்வ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஜெல்லி ஃப்ளேவரில் வந்து ஒரு கேக் ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.